நாம் அறிந்து கொள்வோம், நலமுடன் வாழ்வோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை எனக்கு வழங்கலாம். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். நான் உங்கள் சகோதரன் பேசுகிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது பக்ஷி மோத்தாசனம். இதன் தமிழ் விளக்கம்: பக்ஷி என்றால் பறவை, மோக்தா என்றால் அடங்கிய நிலை, ஆசனம் என்றால் அமைப்பு. பறவை அடங்கிய நிலை. இதுக்கு இவ்வளோ போதும் விளக்கம். நம்ம இதுக்கு என்ன நலன் இருக்குன்னு பார்ப்போம். வயிற்றில் உள்ள சகல உறுப்புகளையும், கணையமாகட்டும், கல்லீரலாகட்டும், கிட்னி ஆகட்டும், நுரையீரல் ஆகட்டும், வயிற்றில் உள்ள பகுதிக்கு மிக 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 உறுதுணையான எல்லா உறுப்புகளையும், வயிற்றில் உள்ள குடல் முதற்கொண்டு எல்லா உறுப்புகளையும் நலமடைய செய்யக்கூடிய தன்மை இந்த ஆசனத்திற்கு உண்டு. ஆசனத்தையும் சர்வாங்க ஆசனத்தையும் அதற்குரிய மாற்று ஆசனங்களோடு செய்து வந்தால் பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கற்பாயாசம் என சொல்லக்கூடிய இன விருத்தி உறுப்புகள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் முக்கியமாக அகலும். பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையாகட்டும், ஆண்களுக்கு விந்து மற்றும் மற்ற பிரச்சனைகளாகட்டும் சரிப்படுத்த இது முக்கியமான ஒரு ஆசனமாக இருக்கிறது. மேலும் நிறைய விளக்கம் கொடுக்கலாம். பின்னால் உங்களுக்கு ஒவ்வொரு வியாதிகளுக்கும் என்னென்ன ஆசனங்கள் செய்ய வேண்டுமோ அது சேர்த்து வழங்கப்படும் போது இவ்வாசனங்களுக்கான முழு விளக்கம் உங்களுக்கு, ஆசனங்கள் மருந்துக்கான முழு விளக்கம் உங்களுக்கு வழங்கப்படும். இது பழகுவதற்கான நிகழ்ச்சியாக இருப்பதால் இது பழகுவதை நோக்கமாக கொண்டு இப்போது உங்களுக்கு சொல்லித்தரப்படுகிறது. சொல்கிறேன். எவ்வளவு வருகிறதோ அதிலிருந்து தொடங்குங்கள். எங்கு எது எவ்வளவு வளைய முடிகிறதோ அவ்வளவு முதலில் செய்தால் போதும். வலுக்கட்டாயமாக முழு நிலைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நன்கு வந்த பிறகு மறுநிலைக்கு செல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சியை கூட்டுங்கள். ஒரே அளவாக ஒரே அடியாக முயற்சியை கூட்டினீர்கள் என்றால் சில பக்க விளைவுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு உண்டு. நாம் வியாதிகளை நீக்குவதற்காகத்தான் இவைகளை பழகுகிறோம். மேற்கொண்டு தசை முறிவுகள், தசை பிறட்டுகளை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஆக கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இவற்றை பழகி நாம் முழு நிலையை அடைவோம். முழு நிலையை அடைந்த பிறகு நாம் வியாதிகள் நீங்கிவிடும். கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறோம், அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பலன் இருக்கத்தான் செய்யும். முழு நிலைக்குள்ள பலன் முழு நிலை வந்த போதுதான் கிடைக்கும். அவசரம் வேண்டாம், தெளிவாக செய்யுங்கள். வணக்கம். தளர்ந்த நிலையில் இருந்து கொண்டு கால்களை எல்லாம் சேர்த்து வைத்தவாறு மூட்டு மடங்காமல் இருந்து கொண்டு கால்களை தொடுவது போல் முயற்சி செய்ய வேண்டும். தொட்டபின் எந்த உயரத்திற்கு வருகிறது தொடையில் கைகளை வைத்துக்கொண்டு குனிய முயற்சி செய்யவும். மூச்சை வெளியிட்டவாறு குனிய முயற்சி செய்யவும். இது வயிற்றில் ஆபரேஷன் செய்தவர்கள் ஓராண்டு கழிந்த பின் தான் முயற்சி செய்ய வேண்டும். கர்ப்பிணி பெண்கள் இதை செய்யக்கூடாது. 3 நாட்கள் இப்படி பயிற்சி செய்த பின், இல்லை 3 தடவை இந்த மாதிரி பயிற்சி செய்த பின் வளைவுத்தன்மை கூடிவிட்டால் மீண்டுமாக கொஞ்சம் உள்பக்கமாக கொஞ்சம் முன்பக்கமாக கணுக்கால் பக்கமாக பிடித்து கொண்டு மூச்சை வெளியிட்டவாறு முன்குனியவும். மூச்சை எடுக்கும்போது சற்று மேலே எலும்பி மூச்சை எடுத்துவிட்டு மீண்டும் குனியவும். மூச்சை வெளியிட்டவாறு. இப்படியாக ஒரு 3 முறை அழுத்தி எடுப்பது போல் மூச்சை வெளியிட்டு
உள்ளிழுத்து அந்த மாதிரி அழுத்தி இழுத்து எடுப்பது போல் செய்துவிட்டு இருக்க வேண்டும். இப்படி ஒரு 3-4 தடவை பயில வேண்டும். 3-4 தடவை பயின்றால் ஒவ்வொரு தடவை பயிலும் போதும் 3 முறையாக 2-3 நாட்கள் பழகினால் வளைவுத்தன்மை கொஞ்சம் கூடி வரும். ஒவ்வொரு நாளும் சற்று வளைவுத்தன்மையை சற்று கூட்டிக் கொண்டே வரவும். இது அடுத்தபடியாக கால்களை பிடித்து கொள்ளுங்கள். மூச்சை வெளியிட்டவாறு குனிந்து கொள்ளுங்கள். எவ்வளவு வருகிறதோ அவ்வளவு குனிந்தால் போதும். மூச்சை உள்ளிழுத்து சற்று மேலெழும்பி வெளியிட்டவாறு மீண்டும் குனிந்து குனிந்து முயற்சி செய்க. இப்படியாக ஒரு 3 நாட்கள் ஒவ்வொரு தடவையும் 3 தடவையாக இப்படி செய்க. மூன்று தடவை இப்படி செய்த பின் வளைவுத்தன்மை ஒவ்வொரு நாளும் சற்று கூட்டிக் கொண்டே வர வேண்டும். இப்போது கால்களை பிடித்துக் கொள்வோம். மூச்சை வெளியிட்டவாறு மூட்டுகளை தொட முயற்சி செய்வோம். மூச்சை இழுத்துக்கொண்டு மேலே எழும்பி இன்னும் மீண்டும் அழுத்தி பிடித்துக் கொள்ளவும். இப்படியாக 3 முறை ஒரு தடவைக்கு 3 முறையாக செய்யுங்கள். இப்படி கொஞ்ச நாட்கள், அதாவது 3 நாட்கள் செய்தபின் முழு நிலைமை நாம் அடைந்து விடலாம். ஏனெனில் வயிற்று பகுதிக்குள் இருக்கும் கெட்ட கொழுப்புகள் எல்லாம் கரைந்து விடுவதனால் நாம் வளைவுத்தன்மை எட்டிவிடும். இது முழு நிலையாக உள்ளது. எடுத்துக்கொண்டு மீண்டும் விட்டுக்கொண்டு தொட வேண்டும். இழுத்துக்கொண்டு மீண்டும் விட்டுக்கொண்டு தொட வேண்டும். ஒரே நிலையிலும் செய்யலாம். அது நன்கு பழகிய பிறகுதான் அது வரும். இப்படி 3 நாட்கள் செய்தால் இது பாதி அளவு என்பார்கள், அந்த அளவுக்கு வந்துவிடும். இப்போது நாம் செய்ய போவது முழு நிலை. ஒவ்வொரு நாளும் எது வருகிறதோ அதிலிருந்து தொடங்க வேண்டும். இது முழுமையாக வளைவு நிலை உள்ளவர்களுக்கு ஈஸியாக வந்துவிடும். வயிறு இதற்கெல்லாம் பெரிய காரணம் அல்ல, முதுகு வளைவுத்தன்மையே காரணம். பெருவயிறு இருந்தாலும் கொஞ்ச நாள் முயற்சி செய்து செய்யும்போது பெருவயிறு உள்ளே சென்றுவிடும். இப்போது படுத்த நிலையில் இருந்து கொண்டு மூச்சை இழுத்துக்கொண்டு மேல் எழும்பி மூச்சை விட்டுக்கொண்டு கீழ் செல்ல வேண்டும். நோய்களுக்கு தகுந்தாற்போல் அளவுகளை கூட்டவும், அமர்வு நிலையை கூட்டவும், மூச்சுகளை கூட்டவும் செய்ய வேண்டும். இப்போது முடிந்தது. இதை பழகி நலம் பெற வாழ்க. நாம் அறிந்து கொண்டோம். முயற்சி செய்து பயிற்சி செய்து நலமுடன் வாழ்வோம்.